ஒரு அழகான இரவுல நிலா வெளிச்சத்துல ஒரு கிராமம் ஜொலிச்சுது. அங்க ஒரு மரத்தடியில குட்டி பூச்சாண்டி வந்தான். அவன் யாரையும் பயமுறுத்தல, ரொம்ப ஜாலியான பூச்சாண்டி. அப்ப திடீர்னு டிங் டிங் னு ஒரு சத்தம். ஒரு மாயமணி பூமியில விழுந்துச்சு. அது சத்தம் போட்டா ஏதோ மாயம் நடக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அணிங்கிற ஒரு பொண்ணு வெளியே வந்தா. அவ பூச்சாண்டியை பார்த்து பயப்படல, ரொம்ப தைரியமான பொண்ணு. அனு, யாரா நீ? பயமுறுத்த வந்தாயா? குட்டி பூச்சாண்டி, இல்லம்மா, நான் சிரிக்க வைக்க வந்தேன். இந்த மணி மாயமானதுதான். அந்த மணி ஒலிச்சதும் மரங்கள் பேச ஆரம்பிச்சது, நாய்கள் பாடுச்சு, பூனைகள் டான்ஸ் ஆடுச்சு. அனுவும் குட்டி பூச்சாண்டியும் சிரிச்சுக்கிட்டே கிராமம் முழுக்க சுத்தினாங்க. அவங்க பயமுறுத்துற நிழலை சிரிக்கிற பூச்சாண்டியா மாத்துனாங்க. அந்த நாள்ல இருந்து கிராமத்து குழந்தைகள் குட்டி பூச்சாண்டியே ரொம்ப விரும்புனாங்க. கடைசியில அந்த மாயமணி வானத்துல பறந்து போச்சு. ஆனா குட்டி பூச்சாண்டிக்கு ஒரு புது நண்பி கிடைச்சிருந்தா, அவதான் அனு. இந்த கதையை ரசிச்சீங்களா?